ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன், மஞ்சள் கருவை எடுத்துக்கல. இப்போ இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் வறுத்து வச்ச வேர்க்கடலை ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட உருக்குன வெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நான் இன்றைக்கி ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு ஆப்ஷனல் தான், இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு முறை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க. நான் இப்போது இந்த ஷேப்பில் தான் போட்டிருக்கேன். இது நம்ம எடுத்து சாப்பிட ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னா இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவிலே வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அடியில் இந்த மாதிரி தான் தண்ணியாக கொஞ்சம் மிச்சமாகிருக்கு. இதில் கூட இன்னும் கொஞ்சம் கூட வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டு அதையும் நான் இன்னொரு பேட்ச் நான் போட்டு எடுத்துடுறேன். வேஸ்ட் பண்ண வேணாம், அதுவுமே யூஸ் பண்ணலாம். இப்போது நான் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேன். ஃப்ளேமை கண்டிப்பாக லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் திருப்பி விட்டுட்டேன். நல்லாவே எனக்கு 2 சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு எதுவுமே செய்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை சட்டுன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னாக்க இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ஒரு ஸ்டொமக் ஃபீலிங்காகவும் இருக்கும். நம்ம இந்த ஸ்நாக்ஸை நினச்ச உடனே செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நமக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.